ஹாய் கிருத்திகா, மகாலட்சுமி. ஸோ கேட்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? கேட்குதுன்னா சொல்லுங்கள். ஹாய் தன்யா, பார்கவி ஹாய், ஹலோ கிருத்திகா ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃப் மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து செல்ஃப் மேக்கப் வரேன்னு. நேற்று வந்த லக்ஷ்மி மேக்கப் ஹாய், டிஎஸ் பியூட்டி ஹாய். ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி செல்ஃப் மேக்கப் வந்து போடுறோம். இன் சூப்பர். வாய்ஸ் ஓகே இல்லை? இப்போ கேட்குதுல்ல? ஹாய் ஸ்ரீகாஷ், சாரா ஹாய். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, என் முடி வந்து ரொம்ப கேர்லியாக ஃப்ரிஸியாக இருக்கும் எப்பயும். ஸோ தேங்க்யூ மாலதி. அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஓசிஸோட கேர்ள் ஹனி. நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டா லக்ஷ்மி. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் கேர்லி ஹேர் இருக்குது, ஃப்ரீஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் முடி வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்கிறதுனால நான் தலை சிக்கு எடுத்துகிட்டு அப்படியே இது கொஞ்சம் போட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து நான் சேவ் பண்ணுவேன். சேவ் பண்ணிட்டு ஆக்சுவலி நான் என்னோடய யூடியூப் சேனலில் போடுவேன். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டோரி போட்டேன். ஸோ தட் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனி டைம் யூ கேன் கோ அண்ட் வாட்ச். நான் சூப்பராக இருக்கேன் ரெனி. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் அப். ஸோ எல்லோரும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ உங்கள் கிளைண்ட்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பார்கவி மேக்கப் ஹாய், ஐம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ செல்ஃப் மேக்கப் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் முதல்ல வந்து லென்ஸ் போடுறேன். ஸோ லென்ஸ் போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷ் லுக்கோட நான் எல்லா ப்ராடக்ட்டும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸு. ஃப்ரெஷ் லுக்கோடது பியோர் ஹேசல் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கொஞ்சம் எரிச்சல் கொடுக்காது. இந்த லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்ணுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஷ் லுக் லென்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லென்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு வீடியோ போட்டேன் நினைக்கிறேன். ஸோ எப்படி போடணும் அப்படின்னு கீழே போட்டேன் சூப்பராக. அதை எங்கே போட்டேன்னு தான் தெரியல. அடுத்த லென்ஸ் எடுத்துப்போம். புது லென்ஸ் எடுத்துக்கிறேன். நான் கண்ணாடி வச்சு போட்டுக்குவா. ஸோ ஒரு கண்ணில் லென்ஸ் போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லுக் ஓடுது பியோர் ஹேசல் அப்படின்னு ஒரு லென்ஸு. நான் வந்து இன்னொரு லென்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே இருங்க லைனில். ஸோ அதே ஹேசல், பியோர் ஹேசல் தான் எடுக்கிற லென்ஸ், புதுசு. ஸோ பழசெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கண்ணு ரொம்ப முக்கியம். லென்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹாய் சந்த் மேம், இன்றைக்கி என்னோட ஆட் டிவியில் போடுறாங்க. ரெனி, ஹாய் ரெனி, எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நான் எடுக்கிறது வந்து செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் பிக்ஸியோட டோனர் வந்து யூஸ் பண்ணுவேன். என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையான ஸ்கின்னு. ஸோ பிக்ஸியோட டோனர் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. க்ளோ டானிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கவின் பியூட்டி பார்லர், ஹாய், குட் மார்னிங். ஸோ பிக்ஸியோட டோனர் வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோனர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ன மாய்ஸ்சரைசர் போடலன்னு யோசிக்காதீங்க, நெக்ஸ்ட் போடலாம். என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டோனர் போடணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் காயணும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சல்ஸில் வாங்கினேன். ஸோ ஏஞ்சல்ஸ்ன்றது ஒரு எக்மோரில் ஒரு ஷாப் இருக்குது, காஸ்மெட்டிக் ஷாப்பு. ஸோ அது அங்கே வந்து நான் இது வாங்கினேன். ஸோ இந்த ஃபேன் வந்து 3 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரைடல் சீசன் போகும்போது சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அதனால நான் வந்து இது வாங்கினேன். அடுத்தது நம்ம மாய்ஸ்சரைசர் போடலாம். ஸோ செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் எடுக்கிறேன். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் நிறையவே போடலாம், அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் போடும்போது இப்படி தேய்க்காதீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை, டோன்ட் ரப், அப்ளை. மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு ஹைட்ரேட்டடாகவே இருக்கும் ஸ்கின்னு. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ டைம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் போடலாம். ப்ராடக்ட் போட்டு உடனே நம்ம நெக்ஸ்ட் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்கின் அப்சர்வ் பண்ணுறதுக்கான டைம் நம்ம தராததுனால என்ன ஆகும், சீக்கிரமாக வந்து மேக்கப் போயிடும், ஸ்டே ஆகாது. நம்ம ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஹாய் மேம், அவுட்டோர் மேரேஜ் வெட்டிங் வாட் ஃபவுண்டேஷன் வீ கேன் யூஸ் மேம்? ஃபவுண்டேஷன் வந்து அவுட்டோர் இன்டோர் பொறுத்து யூஸ் பண்ணாமல் ஸ்கின் டைப்பை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவுட்டோர் அப்படின்னா மோஸ்ட்லி ஏர் ப்ரஷ் மேக்கப் ரொம்ப நல்லா ஸ்டே ஆகும். ஸோ நீங்கள் ஏர் ப்ரஷ் மேக்கப் சஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ரைடுக்கு. ஸ்கின் டைப்பை பொறுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கும். பவுடர்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்களாம். ஸோ யூஸ் பண்ணால் வந்து லாங் ஸ்டே இருக்கும். மீனா பாலாஜி, ஹாய். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைமர் போட்டாச்சு. செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் வேணும், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசரை வந்து நான் மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது அர்பன் டிகேயோட ஸ்ப்ரே, அர்பன் டிகேயோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அது வந்து எதுனாலும் ஃபர்ஸ்ட் நல்லா இப்படி ஷேக் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும். பவி, அனு, ஹாய். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுக்க முடியாதுல்ல ரொம்ப நேரம். ஸோ அதனால நான் வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ஃபேன் யூஸ் பண்ணல அப்படின்னா வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே 1 to 2-3 minutes நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மேபிளினில் போகலாமா, இல்லை வந்து எல்லாருக்கும் காமனாக, இல்லை ஓகே எனக்கு வந்து கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்கோடது யூஸ் பண்ணவா, நீங்கள் சொல்லுங்கள். மேக்கோடது யூஸ் பண்ணவா, ஸோ தட் எல்லோரும் அஃபோர்டபுள் தான். ஸோ இது வந்து மேக்கோட பேலட்டு. செட்டிங் ஸ்ப்ரேயோட நேம் வந்து அர்பன் டிகே குயிக் ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பா? வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் நான் போடலை. வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இன்னொரு நாள் போட்டு காமிக்கிறேன். ஷியோராக நான் லைவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மேக். ஓகே ஃபைன், மேக்கில் போகலாம் நம்ம. ஸோ மேக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சீல் பண்ணும்போது கன்சீலருக்கு என்ன மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சீலர் வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது ஃப்ளாட்டான ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்கினி ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம்
ஃப்ளஃபியான ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக, இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு 500-600 ருபீஸ் செட் இருக்கும்ல, ஸோ அதில் வாங்கினது தான் இது. ஸோ அதில் தான். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஆரஞ்சு கலர் ஷேட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கலர் கரெக்ஷன் ஆரஞ்சு கலரில் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை விட டார்க்கர் ஷேடு போங்க. ஸோ இது என் ஸ்கின்னை விட டார்க்கர் ஷேட் அப்படின்னும் போது நான் வந்து இந்த ஷேடு வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கோட காம்பேக்ட்லையும் மேக்கோட கன்சீலர் பேலட்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர்ஸ் இருக்கும். NC40 NC42 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர் பார்த்து தான் நீங்கள் உங்களோட ஷேட்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி 40-42ல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கன்சீலர் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஷேட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஷேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஒரு பேலட் வாங்கினா போதும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நைக்காவோட பேலட்டுமே. ஸோ நைக்காவோட பேலட் நான் அப்புறம் காட்டுறேன். நைக்காவோட பேலட் வந்து இன்னும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். உங்களுக்கு வந்து 500-600 ருபீஸ் தான் வரும் நைக்காவோட பேலட். ஸோ அந்த பேலட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல மேக்குக்கும் நைக்காவோட பேலட்டுக்கும் கன்சீலர் பேலட்டுக்கும் செல்ஃப் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நீங்கள் மேக்கும் யூஸ் பண்ணலாம். இதே ஷேட்ஸ் தான் இருக்கும் நைக்காவோட கன்சீலர் பேலட்லையும். ஸோ நான் டார்க் ஷேட் எடுக்கிறேன். ஸோ டார்க் ஷேட் எடுத்து ஸோ எங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அண்டர் ஐஸ். ஸோ நான் வந்து போட்டு இப்படின்னு ஸ்கின்னை ரப் பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் கலரை விட ஒரு ஷேடு டார்க்கர். ஸோ அதை எடுத்து நான் இப்படி டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த சைடும். ஸோ என்னோட டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டேப் பண்ணாலே இதில் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ பிளெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு தனியாக நம்ம அதை பிளெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் டேப் பண்ணிவிட்டு கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கன்சீல் பண்ணும் போது கண்ணை கீழே இங்கேருந்து அப்படி கன்சீல் பண்ணணும்னு நெசிட்டி இல்லை. ஸோ நம்ம கண்ணு கீழே கொஞ்சமாவது கேப் இருந்தால் மட்டும் தான் நம்மளோட கண்ணு வந்து நல்லா எடுத்து காட்டும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பேலாக இருக்கும். கண்ணு மூஞ்சு எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்கும். ஸோ கன்சீல் பண்ணுறேன். ஸோ என்னோட மோல் வந்து நான் கவர் பண்ணுறேன். இது நான் நைக்கா பேலட்டில் பண்ணேன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். நைக்காவோடது வந்து ஃபுல் கவரேஜ், மேக்கை விட ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பேலட் வாங்கிட்டு உங்கள் ஷேடை விட அடுத்த ஷேடு அதை எடுத்து தான் நீங்கள் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. மோஸ்ட்லி ஆரஞ்சு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்லி பிரைட்ஸுக்கு கூட இல்லை பிரைட்ஸ் மேட் அந்த மாதிரி ஸோ நீங்கள் அவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி அவங்க ஷேடை விட டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். மினிமலிஸ்டிக் மேக்கப் தான் நான் போடுறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்கப்பே தெரியாதவங்களும் ஒரு பேலட் வாங்கி ஏன்னா என்ன ஷேடு வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறவங்க, என்ன பேலட்டு என்னோட கன்சீலர் ஷேடு என்ன வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த நைக்காவோட பேலட் கன்சீலர் பேலட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்கோட கன்சீலர் பேலட் வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சர்டின் கலர்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளோட சவுத் இந்தியன் ஷேட்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸாக்டாக போய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி ஓரளவுக்கு கன்சீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறேன். கன்சீலரை செட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் செட்டிங் ஸ்ப்ரேக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் இதுதான். செட்டிங் ஸ்ப்ரே நம்ம கடைசியாக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஒரு ஸ்டெப்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அடுத்தது மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மேபிளினோடது ஃபவுண்டேஷன் எடுக்கலாம். மேபிளினோடது இது மேபிளினோட ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஷேடு, இப்போ என்னோட ஷேடு வந்து நான் உங்களுக்கு இப்படி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஷேடு போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஷேடு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கரெக்டாகவே தெரியும் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட ஷேடு. ஸோ அந்த ஷேடுக்கு நீங்கள் இது என்னோடது வந்து 230. இந்த ஷேட் நம்பர் வந்து 230. ஸோ 230ல் வந்து மேபிளினோட ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன்.
மேபிலனோட ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இலுமினேட்டர் ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னு கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் ஓகே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் நம்ம வந்து செல்ஃப் மேக்கப் போடுறதுனால நான் உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரெஃபர் பண்ணுவேன். சுகரோட லூமினேட்டர். ஸோ இலுமினேட்டரில் வந்து சுகர்து பார்த்துக்கோங்க, சுகரோட லூமினேட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளாஸி லுக் கொடுக்கும். ஸோ நம்ம செல்ஃப் மேக்கப்புன்றதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நம்மளோட டீ ஜோனில், ஸோ நம்ம எங்கெல்லாம் ஹைலைட்டர்ஸ் போடுவோமோ அங்கெல்லாம் வந்து இந்த இலுமினேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஸோ நம்ம எங்கெல்லாம் ஹைலைட்டர்ஸ் போடுவோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது போட்டாச்சு. இதை போட்டு நான் கையிலேயே பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கையிலேயே அப்ளை பண்ணதுனால அது அப்படியே வந்து பிளெண்டும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பலப்பலான்னு தெரியும். மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேன் எல்லாமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேலே போட என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்டே ஆகிறதுக்கான ஒரு டைம் கொடுக்குறோம். நம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ண இந்த டைம் வந்து கொடுக்குறோம் ஒரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து பியூட்டிலிஷியஸோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ பியூட்டிலிஷியஸ் BLF211 சொல்கிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஏதாவது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும், ஆனால் அதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஃப்ளாட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்பயும் போல் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டேப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி பக்கத்தில் டேப் பண்ணுறேன். இப்படி இழுத்தா என்ன ஆகும்னா மேக்கப் எல்லாம் போயிடும். ஸோ இழுக்காமல் டேப். கண்ணுக்கிட்ட இப்படி போய் போடணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ கண்ணு கீழே நீங்கள் போட்டாலே போதும். அங்கே போய் போட்டு கண்ணுக்கிட்ட நீங்கள் உங்கள் கண்ணை நீங்களே குத்திக்கலாம் வேண்டாம். ஸோ டேப் பண்ணுங்க நல்லா. இங்கே போடும் போது காது கிட்டலாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் அப்புறம் தனியாக தெரியும். எடுக்கும் போது ஃபவுண்டேஷன் கார்னர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. மொத்தமாக ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா ப்ரஷில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபவுண்டேஷன் போடும்போது. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு இங்கேன்னு ஃபேர் அண்ட் லவ்லி போடுற மாதிரியும் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு பேர்ல்ஸ் ஹாய் நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போது அங்கங்கன்னு போடாமல் கரெக்டாக ஒரு ஏரியாவாக கவர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஏரியாவை கவர் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னோட பிளெண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிலிஷியஸோட பிளெண்டர். ஸோ பியூட்டிலிஷியஸோட பிளெண்டர் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளெண்டர் வந்து இதுதான். ரொம்ப லைட்டாக வேறு எந்த பிளெண்டர் நீங்கள் நார்மலாக 50-60 ருபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் பிளெண்டர் வாங்கினீங்க அப்படின்னா அது பிளெண்ட் ஆகாது. இருக்கிற ப்ராடக்டை எடுத்துரும். இது எக்ஸஸ் ப்ராடக்டை மட்டும் தான் எடுக்கும், எல்லா ப்ராடக்ட்டும் எடுக்காது. நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கா? ஃபைன். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா லென்ஸ் வச்சோம். அதுக்கப்புறம் டோனர் போட்டோம். டோனர் விச் ஃபவுண்டேஷன் மேம்? ஃபவுண்டேஷன் வந்து மேபிளினோடது, மேபிளின் ஃபிட் மீ. நார்மல் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன், மேபிளின் ஃபிட் மீயோட ஃபவுண்டேஷன். ஸோ பிளெண்டர் நேம் வந்து பியூட்டிலிஷியஸோட பிளெண்டர். பியூட்டிலிஷியஸ். ஸோ பியூட்டிலிஷியஸோட கம்பெனியோட பிளெண்டர். நீங்கள் கொஞ்சம் நல்ல பிளெண்டராக வாங்கிக்கோங்க. பிளெண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா ப்ராடக்ட் கையோட வந்துடும். அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் போயிடும். ஸோ ப்ராடக்ட் போகாமல் இருக்கணும்னா ஒரு சிலது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாங்கிக்கணும். போட்டாச்சு. அகைன் ஸ்ப்ரே.
ஃபவுண்டேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. மறுபடியும் அதை ட்ரை பண்ணுறோம். போன வாட்டி நான் செல்ஃப் மேக்கப் போடும்போது வந்து முடியை கட்டுங்க எனக்கு கிளியராக தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி முடியை கட்டியே போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம் ஷாஜி, தேங்க்ஸ். முகரையே நல்லா இல்லையா? உன்னை யாரும் பார்க்க சொன்னா வந்து லைவ்ல? நெகட்டிவ் கமெண்ட்லாம் எடுத்துக்காதீங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சீலர். ஸோ கன்சீலர் மறுபடியும் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்கப் டர்ன்ஸ் எல்லோ ரீசன் மேம். ஸோ மேக்கப் ஏன் வேணால் அது வார்ம் டோனுக்கு நீங்கள் ரொம்ப எல்லோ டிண்ட்லலாம் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ எல்லோ டிண்ட் ஃபவுண்டேஷனுக்கு போகாமல் நீங்கள் உங்களோட ஷேடு கரெக்டான ஷேடு ஃபவுண்டேஷனுக்கு போங்க. ஸோ பவுடர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பனானா பிரெட் அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதுக்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லோவாக ஆகாது. ஸோ அதே கன்சீலர் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கன்சீலர் பேலட்டில் என் ஷேடை விட ஒரு ஷேடு வந்து ஜாஸ்தி, என் ஷேடை விட ஒரு ஷேடு வந்து பிரைட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் வந்து பிரைட்டர் ஷேட். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சீல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கண்ணு கீழே எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப இப்படி போனால் எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்படி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கீழே தான் நான் கன்சீல் பண்ணுவேன். கண்ணை ஒட்டி கன்சீல் பண்ணும்போது கண்ணு ரொம்ப ஆல்ரெடி சின்னதாக இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதாக காட்டும். பிரைடுக்கு எந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணலாம்? மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு பிரைட்ஸ்க்கு. ஸோ மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீமில் வந்து நிறைய உங்களுக்கு ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது காமனான ஷேடுன்னு பார்த்து அந்த ஷேடு வாங்கிக்கோங்க. ஸோ இது வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் கன்சீல் பண்ணுற இடம் இது மட்டும்தான். ஸோ எங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கண்ணுக்கு கீழே, அப்புறம் டீ ஜோன், அப்புறம் இங்கேருந்து அப்பர் லிப், அப்புறம் இந்த இடம். அக்கா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்களா? ஆமாம், ஃபவுண்டேஷன் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேபிளினோட ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் போட்டேன். ஸோ மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பியூட்டிலிஷியஸோட பிளெண்டர் எடுத்துக்கலாம். பிளெண்டர் எடுத்து, ஸோ நம்ம இந்த பிளெண்டர் ஏன் முக்கியன்றது உங்களுக்கு இந்த பார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். திரும்ப திரும்ப நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் எல்லாம் போயிடக்கூடாது. ஸோ இருக்கிற ப்ராடக்ட் இருக்கணும். எக்ஸஸ் ஆன ப்ராடக்ட் மட்டும்தான் பிளெண்டரில் போகணும். ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறீங்களா? அவங்க நமக்கு குரு. தேங்க்யூ. ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக நம்ம வந்து பார்க்குறதா நம்ம இப்படி இந்த 2 விரலில் பிடிச்சிக்கோங்க. 2 விரலில் பிடிச்சி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த ப்ராடக்ட் எக்ஸஸாகவும் இல்லை, அதே இடத்துல தான் ஸ்டேயாக இருக்குது ப்ராடக்ட். சேம் டைம் நம்ம வந்து ப்ராடக்டையும் போட்டிருக்கோம், கன்சீலும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ஃபேஸ்க்கும் ஆஃப்டர் ஃபேஸ்க்கும் ஸோ பேஸ் வந்து கிளியராக இருக்கும். மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுறோம். உங்ககிட்ட அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே வேணும், எனக்கு இந்த ஸ்ப்ரே வந்து செல்ஃப் மேக்கப்புக்கு அவ்வளோ வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது 3000 rupees வரும், அது அஃபோர்ட் பண்ண 699. இதுக்கு பதில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மேபிளினோட ஃபிட் மீ மேட் போர்லெஸ் ஸ்ப்ரே. இது நீங்கள் இதையும் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா க்ரீம் ப்ராடக்ட் மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கன்சீலரும் போட்டாச்சு. ஸோ லைட் டார்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ க்ரீம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நான் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
டேரெக்டாக லிப்ஸ்டிக் எடுத்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ப்ளஷ் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்சிங்காகவே தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேபிளினோட லிப்ஸ்டிக் தான். ஸோ அந்த லிப்ஸ்டிக் நான் ப்ளஷ் போட்டு இந்த நிலமையில இருக்குது. ப்ளஷ் போடலாம். க்ரீம் ப்ளஷ் போடுறதுக்கு சேம் நம்ம கன்சீலருக்கு யூஸ் பண்ணோம்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்து, ஸோ இந்த மாதிரி ப்ளஷ் எடுத்து இங்கேருந்து டுவர்ட்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய மூஞ்சு அப்படின்றதுனால 3 ஃபிட் மீ ஷேட் சொல்லுங்கள் மேம். 230 வாங்கலாம். டார்க்கர் ஷேட் வந்து 400க்கு மேலே எது வேணால் வாங்கலாம். மீடியம் ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 330 220லேருந்து இருக்குது ஷேட்ஸு. ஸோ நம்ம ப்ளஷ்ஷையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் ஷேட் வேணுமோ நீங்கள் லிப்ஸ்டிக் இருந்தால் லிப்ஸ்டிக்கே வந்து ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேபிளினோடது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ளஷோட பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல சி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யூஸ் ப்ளஷ்லாம் போடல, நான் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்கில் வந்து மேபிளினோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஷேட் வேணாலும் உங்களுக்கு ரெட் கலரில் நல்ல ப்ளஷ் பிடிக்கணும், ரெட் ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ளஷ் வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம பவுடர் ப்ராடக்ட் போட்டால் இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ க்ரீம் போட்டதுனால, ப்ளஷ் போட்டதுனால க்ரீம் ப்ளஷ் நம்ம வந்து அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்டை வந்து செட் பண்ணுறோம். ஸோ செட்டிங் பவுடர் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அஃபோர்டபுள் ப்ராடக்ட்லேயே யூஸ் பண்ணலாமா இல்லை நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா? ஸோ அஃபோர்டபுள் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ இவங்களுக்கு உங்களோட அருமை தெரியல மேம். தேங்க்யூ. நம்மளுக்கெலாம் ரொம்ப பெருமையெல்லாம் பிடிக்காதுமா. ஸோ இது வந்து கே பியூட்டியோடது. கே பியூட்டியோட செட்டிங் பவுடர். ஸோ இந்த செட்டிங் பவுடர் போடும்போது நம்ம எடுத்த உடனே நிறையா அப்படி இப்படின்னு அப்ளை பண்ணாமல், உங்ககிட்ட மோஸ்ட்லி வந்து ப்ரஷ் இல்லை, நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் மேம். நல்ல ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. ஸோ லாரா மெர்சியர் இருக்குது, ஸோ கிரைலானோட செட்டிங் பவுடர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 499 வரும். இட் சூட்ஸ் ஃபார் செட்டிங் பவுடர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஆனால் ஷேட்ஸ் இது வந்து கலர்லெஸ் பவுடர். ஸோ கலர்லெஸ் பவுடர் வந்து நீங்கள் எந்த ஷேட்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். நல்லா டேப் பண்ணிவிடுங்க. ப்ராடக்டே இதில் இருக்க வேணாம், ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீஸ் லைன் பயங்கரமாக தெரியும். ஸோ க்ரீஸ் லைன் வந்து பயங்கரமாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராடக்டை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். செட்டிங் பவுடரோட ஸ்கின் டைப்க்கு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எந்த ஸ்கின்னுக்கு எந்த செட்டிங் பவுடர், என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியாக பாருங்கள், ரொம்ப கம்மியான பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பவுடர் ரொம்ப நம்ம வச்சாலும் என்ன ஆகுனா எனக்கு இருக்கிற இந்த க்ரீஸ் லைன் இருக்குல்ல, ஸோ இதிலலாம் போய் ப்ராடக்ட் நிறையா உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக நம்மளுக்கு வந்து க்ரீஸ் லைன் தெரியும். ஸோ எப்போ ப்ராடக்ட் எடுத்தாலும் டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் புவர் ஃபேமிலிக்கு எடுக்கலாம் தான். ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ப்ராடக்ட்டும் இல்லைன்னா நானும் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது. ஸோ அஃபோர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு சும்மா போக முடியாதுல்ல. ஸோ ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா கற்றுக்கிட்டு உடனே நம்ம அதை செயல்பட ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கையில் ஏதாவது வச்சுட்டு தான் தொழில் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளாலையும் அடுத்தடுத்து ப்ராடக்டாவது இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா இப்போ வரைக்கும்?
பவுடர் பஃப்ல லிக்விட் ப்ளஷ் மூவ் ஆகாதா? ஆகலையே பாருங்க. நம்ம தான் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம், அது இல்லாமல் பிளெண்ட் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் உங்கள் எதிர்க்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம டைம் கொடுக்கும் போது நம்ம ஸ்கின்னே வந்து அந்த ப்ராடக்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகாது. ஸோ என்னோட ப்ளஷ் வந்து மூவ் ஆகலை. ஸோ நான் செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் வந்து செட்டிங் பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காம்பேக்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ காம்பேக்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து நேற்று நான் சொன்னேன் லைவ்ல இருக்கும் போது, மேபிளினோட ஃபிட்மி காம்பேக்டும் மேக்கோட காம்பேக்டும் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா மேபிளினோட உங்கள் ஷேடுக்கான காம்பேக்ட் வாங்கிக்கோங்க. இது என் ஷேடுக்கான காம்பேக்ட். இது வந்து 330. ஸோ இந்த காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 330 போட்டேன். ஸோ இதுவும் வந்து 330 தான் யூஸ் பண்ணுறேன். சேம் ஷேட், என் ஸ்கின் ஷேட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்து இதில் இருக்கிற இந்த ஸ்பாஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கையோடு வந்துடும் நீங்கள் போட்ட ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எடுத்து போடும் போது என்ன ஆகும்னா, இப்படி நம்ம இழுக்கும் போது இது வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ இதில் இருக்கிற மேபிளின் ஃபிட்மியில் இருக்கிற இந்த ஸ்பாஞ்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுருங்க. நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷில் காம்பேக்டை எடுத்திருக்கோம். மறுபடியும் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சட்டிலாக தெரியும் மேக்கப்பு. பவுடர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ ப்ரஷில் இருக்கிற பவுடரை மறுபடியும் நான் அண்டர் ஐஸ் வச்சு கீழே வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ காம்பேக்ட் ஏன் நம்ம போடுறோம் செட்டிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ காம்பேக்ட் என்ன அப்படின்னா, கவரேஜ் கொடுக்கறதுக்கு எக்ஸஸாக நமக்கு எங்கேயாவது ப்ராடக்ட் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ப்ராடக்ட் வந்து இல்லாத இடத்துல இருந்ததுன்னா அது ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ காம்பேக்ட் கவரேஜ்க்கு, செட்டிங் பவுடர் வந்து எதுக்கு, செட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு. மேம் இந்த பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம். மேம் இது பிரைடுக்கு யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் பிரைட்ஸ் மேட்க்கு யூஸ் பண்ணலாம். லாங் ஸ்டேக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரைடுக்கும் பிரைட்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறீங்கன்னா, ப்ராடக்ட் லாங் ஸ்டே தான். ஸோ லாங் ஸ்டே அப்படின்னும் போது நம்ம ப்ரொஃபஷ்னலாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது பிரைடுக்கு லாங் ஸ்டே இருக்கும். லைட்டு, ஸோ நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப நேரம், மோர் தென் 6, 7, 8 hours வந்து அவங்க பிரைடாக இருக்கணும். ஸோ மேக்கப்போடு இருக்கணும் அப்படின்னும் போது ஸோ பிளெண்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் வராது. இங்கே பாருங்கள், நான் போட்ட ஃபவுண்டேஷன் எதுவுமே வராது நான் இப்படி பண்ணுறதுனால. ஸோ உங்கள் எதிர்க்கே தான் நான் மேக்கப் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நான் ப்ரஷ் எடுத்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். எந்த ஒரு மேக்கப்புமே பிளெண்ட் பண்ணால் எக்ஸஸ் ப்ராடக்ட் தான் வரும் தவிர நம்ம மூஞ்சில் இருக்கிற ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து கண்டு ஓடிடாது. அதுக்கப்புறம் நம்ம கான்டோர் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்டோர் பண்ணலாம். ஸோ மேம் அப்போ பிரைடுக்கு எந்த பவுடர்? நீங்கள் வந்து பிரைடுக்கு மேக்கோட செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ஃபிக்ஸிங் பவுடர், காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். மேக்கோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கான்டோர் பண்ணலாம். ஸோ கான்டோர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கையில் இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம கையோட விரலே ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ திக்காக இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும், ரொம்ப கருப்பாக தெரியும். ஸோ அந்த நோ ஹானி, என்னோட நாய்க்குட்டியை நான் எப்பயும் கூட கூட்டிட்டு வருவேன். ஸோ அதனால் அவள் கத்திட்டு இருக்கா வெளில வேலை நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் சுகரோட காம்பேக்ட் கான்டோர் பவுடர் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்குது சுகரோடது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பேலட்லேயுமே வந்து சுகரோட கான்டோர் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் சொல்லுங்கள். கான்டோர் கம்மி ப்ரைஸில் தான் மேபிள் இருந்தாண்டா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா Forever 52ஓடது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரீகோடோடது யூஸ் பண்ணலாம். பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு ஒரு பேலட்டே இருக்கும் காம்பேக்ட்டுக்குன்னே, நிறைய ஷேட்ஸ் இருக்கும் அந்த பிஎஸ்சியோட பேலட்டில். அந்த பேலட் வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பேக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ், ஸோ ஆங்குலர் ப்ரஷ் இருக்கிறவங்க ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட ஆங்குலர் ப்ரஷ்னால் இல்லை, எனக்கிட்ட நார்மலாக இந்த ஐஷேடோ ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ரஷ்லேயே நான் எப்படி நோஸ் கான்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கணும். ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா நோஸ் கான்டர் நீங்கள் பண்ணிக்கலாம்.
நீங்கள் நோஸ் கான்டோர்லாம் பண்ணல, ஏன் மேம் கான்டோர் பண்ணுறீங்கன்னா அப்படி ரொம்ப பேலாக தெரியும், வெள்ளையாக இப்படி பளிச்சுன்னு இப்படி தெரியும். ஸோ நம்ம கான்டோர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா தனித்தனியாக நம்ம ஃபேஸ் வந்து தெரியும். ஸோ கான்டோர் பண்ணும்போது இங்கே நோஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே இங்கே கண்ணுக்கிட்ட இருந்து இங்கே. ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் கான்டோர் பண்ணியிருக்கிறது. சேம் இந்த சைடு சுகரோட கான்டோர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்படியே விட்டோம் அப்படின்னா 2 லைன் தெரியுது பாருங்கள். ஸோ இதை பிளெண்ட் பண்ணோம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நம்ம போட்ட கான்டார் வந்து நம்மளுக்கு அப்படி பளிச்சுன்னு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இதில் ஆடாக ஃபீல் ஆகுதுன்னா சொல்லுங்கள், நான் போட்டிருக்க மேக்கப்பில். ஸோ அதே சுகரோட தான். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஆங்குலர் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா ப்ரஷோட செட்லேயும் கிடைக்கும். ஸோ கான்டார் ப்ரஷ்னே தனியாக இருக்கும். ஸோ அதை எடுக்கிறோம், நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ காது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல. ஸோ நம்ம காது கலர்ஸ் கான்டோர் ஸ்டிக் பெஸ்ட்டாக மேம், பவுடர் கான்டோர் பெஸ்ட்டாக? கான்டோர் ஸ்டிக் வந்து க்ரீம் கான்டோரில். ஸோ நம்ம க்ரீம் கான்டோர்ன்ற ஸ்டெப்பையே நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டிக் மேக்கப்பாக போகணும் அப்படின்றதுனால நான் க்ரீம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக்கே நான் ஏன் போட்டேன் ப்ளஷில் அப்படின்னா, உங்களுக்கு லிப்ஸ்டிக்கில் ப்ளஷ் போட்டால் நல்லா இருக்குமா, மூவ் ஆகாதா, அந்த டவுட்லாம் இருக்கும்ல. ஸோ நான் அதுக்காக போட்டேன். நீங்கள் க்ரீம் கொஞ்சம் ஹெவியான மேக்கப் அப்படின்னும் போது நீங்கள் க்ரீம் கான்டோருக்கு போகலாம். ஸோ இங்கேருந்து இங்கே. ஸோ எனக்கு கொஞ்சம் சீக்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் ஐபாலோட சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் ப்ரஷ் எப்படி வைக்க இங்கே ப்ராடக்டை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். கான்டோர் எடுத்திருக்கேன். ஸோ நான் ப்ராடக்டில் ப்ரஷில் எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடு நான் கான்டோர் பண்ணல, இந்த சைடு நான் கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் கட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கான்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸே தெரியும். நீங்கள் இந்த இடத்துல நான் கான்டோர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நான் கான்டோர் பண்ணல. ஸோ கான்டோர் பண்ணல அப்படின்னா இப்படி பிளெயினாக இருக்கும். கான்டோர் பண்ணதுனால இப்படி இருக்குது. எப்பயுமே ஒரு மேக்கப் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேராக இருக்கணும், இங்கே கான்டோர் இருக்கணும், இங்கே ப்ளஷ், இங்கே ஹைலைட்டர் இருக்கணும். ஸோ கான்டோர், ப்ளஷ், ஹைலைட்டர் எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகிருக்கணும், ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கணும். அந்த டிரான்சிஷன் ஷேட் கூட உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கணும் பார்க்க. ஸோ அந்த மாதிரி அந்த 3மே தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மேக்கப் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ ப்ராடக்ட் வந்து காதுக்கு மேலே, நடுவில், கீழே இங்கெல்லாம் வைக்காதீங்க. கான்டோர் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வரேன். அகேன் கான்டோர். ஸோ என்னோட டெம்பிள் பாயிண்ட், ஃபோர்ஹெட், மறுபடியும் டெம்பிள் பாயிண்ட், மறுபடியும் ப்ராடக்ட் எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் வந்து இப்படி இருக்குது. ப்ரஷ் வந்து இப்படி பார்த்த மாதிரி இல்லை, ப்ரஷ் இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு கீழே. ஸோ நம்ம சைடில் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ நம்ம வந்து டபுள் சின்னை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் பார்த்தா இப்படி கருப்பாக தெரியக்கூடாது. ஸோ கருப்பாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி ப்ராடக்டை கீழே, கழுத்துக்கு கீழே வச்சு பிளெண்ட் பண்ணுறோம். அப்படியே டபுள் சின். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து சைட்லேருந்து பார்த்தாலும் தெரியாது. ஸோ ஏன்னா நமக்கு கொஞ்சம் கீழே தான் நம்ம கான்டோர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஆடாக வந்து பக்கத்தில் பார்த்தா தெரியுமா அப்படின்னா எதுவுமே தெரியாது. இருக்கிற ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ கான்டோர் பண்ணியிருக்கேன். கான்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கான்டோர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ கான்டோர் பண்ணியிருக்கோம். மேம் ஷேட் நம்பர் இருக்கா? இதில் ஷேடு நம்பர்லாம் 02 உட்டி வண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஷேட் நம்ம கான்டோர் சூஸ் பண்ணும்போது நம்ம ஷேடை விட ஒரு 2 ஷேடு ஜாஸ்தியாக இருந்தால் கான்டோர் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களோட 2 ஷேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட கான்டோரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சிச்சு. வேறு என்ன போடணும் இப்போ? ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து ஐ மேக்கப் பேலன்ஸ் இருக்குது. டபுள் சின் தெரியாமல் இருக்க மேம் கான்டோர் போட்டால். ஆமாம், டபுள் சின் தெரியாமல் இருக்கும் கான்டோர் போட்டால். இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். கான்டோர் பண்ணதுனால கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஹைலைட்டர் போடலாமா? ஹைலைட்டர் வந்து நான் உங்களுக்கு பிரைடல் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த ஹைலைட்டர் காமிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நட்டாஷாவோட க்ளோ ஐ நீட் நியூட் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலட் ரொம்ப காஸ்ட்லி தான். கிட்டத்தட்ட 5000 கிட்ட வரும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு எடுத்துட்டு ஸோ எந்த இடம்லாம் நம்மளுக்கு லிஃப்டடாக இருக்கோ, ஸோ நம்ம சீக்ஸில் எந்த இடம் லிஃப்டடாக இருக்குது, ஸோ இந்த இடம் லிஃப்டடாக இருக்குது, இந்த இடம் லிஃப்டடாக இருக்குது. ஸோ லிஃப்டடாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம ப்ளஷ் ஹைலைட்டர் போடுறோம். ஸோ ஹைலைட்டர் போடும்போது உங்களுக்கு அந்த க்ளோ தெரியுதா லைட் பட்ட உடனே? ஸோ லைட் படும்போது நம்மளுக்கு அந்த க்ளோ தெரியும். நார்மலாக பார்க்கும்போது அந்த க்ளோ தெரியாது. அது இல்லாமல் இது வந்து கோல்டன் ஷேட். ஸோ நியூட் கோல்டன் ஷேட் அப்படின்னும் போது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் வந்து நீங்கள் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஹைலைட்டர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். ரெவல்யூஷனில் இருக்கிறது நல்லாயிருக்கு. அப்புறம் ஹைலைட்டரில் வேறு என்ன நல்லாயிருக்கு? மேக்கோட ஹைலைட்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும். ஃபாரெவர் 52ல் நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயும் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியுதா க்ளோ? லைட்டில் வரும்போது உங்களுக்கு அந்த க்ளோ தெரியும். ஓகே, இங்கே நம்ம எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணிவிட்டு லைட் கான்டோர் எப்பயும் வந்து நோஸ் கான்டோர் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எது வச்சும் போடாதீங்க, மூக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நல்ல இடத்த வந்து ஃபேஸில் அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு இங்கே பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, இங்கே போர்ஸ் நிறைய இருக்குன்னா ப்ளீஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, இப்போ தான் வந்து பிம்பிள் வந்திருக்குன்னா அந்த இடத்துல ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எங்கே பிம்பிள் எங்கே வந்து யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இதுதான் அந்த ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம். எங்கள் ஃபேஸில் லிஃப்டடாக இருக்கோ அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லிஃப்டடாக இருக்குது, இங்கே போட்டிருக்கோம். இந்த இடம் நம்மளுக்கு லிஃப்டடாக இருக்குது, இந்த இடம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த இடமும் நம்மளுக்கு இப்படி லிஃப்டடாக இருக்கும். இங்கே நோஸில் போடும்போது மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்து போடுங்க. ஸோ இப்படி விரலில் எடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல டிப்பில் ஒரு பாயிண்ட், அது பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப பண்ணாதீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டடாக ரொம்ப பயங்கரமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹைலைட்டர் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா நீங்கள் மேக்கப் எல்லாம் நல்லா போட்டுருவீங்க, கடைசியாக ஹைலைட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ்ஷை வச்சு இப்படி ஒரு ஹைலைட்டர் போட்டுருவீங்க. அப்படி போடாதீங்க. பெஸ்ட் லூஸ் பவுடர் சொல்லுங்கள். லூஸ் பவுடர் அதான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து நீங்கள் உங்களுக்குன்னா கே பியூட்டி இது வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். சுகரோடது ரொம்ப நல்லா இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். ஐயோ ஹைலைட்டர் மறுபடியும் கேட்குறீங்களே, பாருங்கள். நட்டாஷா டினோனா. ஸோ இதுதான் அந்த ஹைலைட்டரு. அந்த ஹைலைட்டர் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம வந்து ஐ மேக்கப் போகலாம். ஸோ ஐ மேக்கப் போகலாமா? என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் டைம் இருக்கா? டைம் இருக்குன்னா சொல்லுங்கள், சிம்பிளாக ஒரு ஐ மேக்கப் போடலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக இப்போ கிளம்பி போகிறீங்க வெளியில் அப்படின்னும் போது ரொம்ப நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு ஐ மேக்கப் போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். அடுத்தது கன்சீலர் பேலட் நைக்கா, அது போங்க, பெஸ்ட் கன்சீலர் பேலட்டு. எஸ் போகலாமா? ஸோ ஐ மேக்கிங் இப்போ வந்து ப்ரோஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம்.
பவுடர்ஸ் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற பெஸ்ட் ஃபவுண்டேஷன். ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது எனக்கு மேபிளின் தான். பிரைட்ஸுக்குன்னு போனால் நார்ஸ், ஹூடா பியூட்டி, டர்மா, ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்கின் டைப்க்கு எடுத்த மாதிரி. ஸோ நம்ம பஃப் போடலாம். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம ஐப்ரோவில் இருக்க பவுடர்ஸ், க்ரீம் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணோம். ஸோ கிளியர் பண்ணும் போது இங்கே எந்த டுவர்ட்ஸ் என்ன டைரக்ஷனில் நம்மளோட ஐப்ரோஸ் வளருதோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம கிளியர் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிட்டு இங்கேயும் வந்து நான் இப்படின்னு தூக்கி விட்டேன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? கிளம்ஸி ஆகிடும். ஸோ இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இப்படி இப்படி. ஸோ இது முடிச்சாச்சு. ஸோ ஐப்ரோஸ் போடுறதுக்கு எனி ப்ரோ பேலட் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அனஸ்தாசியா அது யூஸ் பண்ணுறேன் இப்போ, ஏன்னா என்னோடதெல்லாம் பேக்ட் ஆகிருக்கு, அது எடுக்க முடியல என்னால். அப்படிலாம் வெட் அண்ட் வைல்டோட பேலட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பேலட்டை வந்து ப்ரோ ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரோ எப்படி ஃபில் பண்ணுறேன்னு காட்டுறேன். எடுத்த உடனே ப்ராடக்டை முதல் விஷயம் நீங்கள் ப்ரோ ஃபில்லிங்கில் பார்க்க வேண்டியது, ப்ராடக்டை எடுத்த உடனே ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. இங்கே வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணவும் முடியாது, ரொம்ப கருப்பாக அசிங்கமாக ஆயிரும், ஆங்கிரி பேர்டு மாதிரி தெரிவிங்க பார்க்க. ஸோ எப்போ நீங்கள் ப்ரோ பேலட், எந்த ப்ரோ பேலட் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துட்டு நடுவில் வைங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபில்லிங். உங்கள் கேப்ஸை வந்து இந்த முடி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரக்ஷன்லேயே ஃபில் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷன்லேயே ஃபில் பண்ணும்போது ஃபில்லிங் வந்து கரெக்டாக ஆகும். இப்போ அடுத்தது இந்த முடியெல்லாம் வந்து இந்த டைரக்ஷனில் வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இந்த டைரக்ஷன் மேலேருந்து கீழே, ஸோ இங்கே போகும்போது இந்த டைரக்ஷனில், ஸோ இந்த சைடில் நம்ம ஃபில் பண்ணும் போது இந்த டைரக்ஷனில் நம்ம ஃபில் பண்ணுறோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட், இப்போ ப்ரஷில் மோஸ்ட்லி ப்ராடக்ட் அங்கேயே போட்டாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற ப்ராடக்டை நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணாமல் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரோஸ் வரைங்க. வரைஞ்சிட்டு மறுபடியும் அதை நம்ம நீட் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு நான் ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த சைடு நான் ஃபில் பண்ணல. ஸோ அங்கங்கே கேப்ஸ் தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ வேறு ஏதாவது நான் இந்த பக்கம் ஃபில் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ரோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ நம்ம வந்து கன்சீலர் எடுத்து ஐ மேக்கப் ஆரம்பிக்கலாம். ஸோ கன்சீலர் போடணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க நம்ம மூஞ்சிக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஷேடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நைக்கா ஷேடு சிஸ். நைக்காவோட ஷேடு வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்சீலர் பேலட்டே இருக்கும், நீங்கள் அதுக்கு ஷேடு வந்து பெருசாக ஷேட்ஸுன்னெலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நைக்காவோட கன்சீலர் பேலட்டில் ஆரஞ்சு கன்சீலர் எங்கே இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. மேம் நீங்கள் அந்த பிராண்ட் ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் எந்த பிராண்ட் ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறீங்க? ஐ ஷேடோ பேலட்டே எடுத்துகிட்டு வரலைங்க, இப்போ தான் எடுத்துகிட்டு வரணும், அங்கே வச்சுருக்கேன். என்ன பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஐ ஷேடோ பேலட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது நல்லா இருக்குது, இப்போ ஃபார்எவர் 52 போனீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அதில், அது ரொம்ப நல்லா இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ கன்சீலர் என்னோட ஷேடு, ஸோ என் ஷேடை விட ஒரு ஷேடு ஜாஸ்தி நம்ம வந்து எடுத்திருக்கோம். எடுத்துட்டு ப்ரோவோட கீழே இப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக போடாமல் ரொம்ப தின்னாக போடுங்க. நைக்காவில் கூட ஐ ஷேடோ பேலட் நல்லா இருக்குது, ஹைலைட்டர்ஸ் நல்லா இருக்குது. அந்த பிராண்ட் ஆக்சுவலி நல்லா இருக்குது நைக்காவோடது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சேம் இந்த பக்கம்
ஸோ நம்ம 2 சைடும் வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம். ஐஷேடோ பேலட் எடுத்து வரேன், 1 minute. நான் என்ன ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன்னா ரிச்சா தேவ் அப்படின்னு எழுதியிருக்கோம், RICHADAVE. நான் வந்து இவங்ககிட்ட தான் படித்தேன் என்னோட மேக்கப் வந்து. ஸோ அப்கிரேட் பண்ணதும் இவங்ககிட்ட தான் அப்கிரேட் பண்ணேன். நான் அவங்க ப்ராடக்டெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணல. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். 1500 rupees தான் வரும். இவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ யாருக்காவது இதோட இது லிங்க் வேணும், எந்த பேஜுன்னு வேணும்னா நீங்கள் எனக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கள் என் பேஜில், நான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பேன். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஐஷேடோ பேலட்டும், எல்லா ஐஷேடோவும் இருக்கும், இதில் ப்ரெஸ்ட் கிளிட்டர்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பேலட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கே போனாலுமே வந்து பிக்மெண்டேட்டும் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும் இந்த பேலட்டு. சேம் டைம் உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நம்மளுக்கு முக்கியமாக அஃபோர்டபுளாக இருக்கணும்ல. ஸோ நல்ல ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ், பெரிய ப்ரஷ் எடுத்துருக்கோம். பெரிய ப்ரஷ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஸோ நான் வந்து இப்போ கன்சீலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 கண்ணிலையும் கன்சீலர் போட்டு நான் டேரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷனோ டேரெக்டாக வந்து ஒரு ஐஷேடோ எடுத்து போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே திட்டாக நின்றுடும். ஸோ அந்த மாதிரி நிற்காமல் இருக்கணும்னா நம்ம டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணணும். எனி பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லை உங்களோட காம்பேக்ட் பவுடர், நீங்கள் என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணீங்களோ ஏதோ ஒரு பவுடர், அந்த பவுடர் வச்சு முதல்ல செட் பண்ணிடுங்க. ஸோ பவுடர் எடுத்து க்ரீம் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம அடுத்தது போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும் பவுடர் இல்லாமல். ஸோ நம்ம ப்ரௌன் கலர் எடுக்கிறோம். ஸோ லைட் ப்ரௌன். ஸோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லைட் ப்ரௌன், நல்லா பார்த்துக்கோங்க. லைட் ப்ரௌன் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஐப்ரோ கீழே எப்பயுமே ஒரு கேப் இருக்கணுங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 centimeter கேப் வந்து நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு மிச்ச இடத்துல நம்ம இந்த ப்ரௌனை போடுவோம். ஸோ கண்ணுக்கு வெளியிலையும் போகாதீங்க, இதோட எண்ட் ஆயிரும். இது டிரான்சிஷன் ஷேட் மட்டும் தான். ஸோ நம்ம இங்கே கான்டோர் பண்ணியிருக்கோம், அந்த கான்டோர் கூட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி இந்த ப்ரௌனை வந்து ஒரு அவுட்டர் லைனாக கொண்டு வரும். ஸோ லைட் ப்ரௌனை வந்து நான் அவுட்டர் லைனாக கொண்டு வந்திருக்கேன் இந்த கான்டோர் கிட்டேருந்து கனெக்ட் பண்ணி. ஸோ கான்டோர் கிட்டேருந்து கனெக்ட் பண்ணி இப்போ 2 சைடுமே வந்து ப்ரௌன் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக பாயிண்டட் ப்ரஷ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்டட் ப்ரஷில் டார்க்கர் ஷேடு, ஸோ இந்த ப்ரௌனோட டார்க்கர் ஷேடு எடுக்கிறேன். ஸோ இந்த இதோட டிப்பில் எடுங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரஷ்ஷே வீணாயிரும். ஸோ இந்த பாயிண்டடாக இருக்கிறதுனால பாயிண்டடாக இருக்கிற இடத்துல எடுங்க, அது போதும். டேப் பண்ணுங்கள், ஸோ மூஞ்சிலெல்லாம் விழாது. டேப் பண்ணிவிட்டு இந்த லைனர் போடுற இடத்துல இப்படி ஒரு லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்டை வைக்கிறோம். ஸோ ப்ராடக்டை இங்கே வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு வி, நம்மளோட க்ரீஸ் லைன், இதுதான் என்னோட க்ரீஸ் லைன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வி மாதிரி போட்டு உள்ளே பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். டார்க் ப்ரௌன், ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஸோ இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து செட் ஆகும், எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுலாம் இல்லை, நீங்கள் எந்த சாரீ போட்டாலும் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி ப்ரௌன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணை திறந்தா ரொம்ப பெருசாக வந்து அது டிஃபைண்டாக தெரியாமல் டார்க் ப்ரௌன் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரௌனும் அந்த ப்ரௌனும் வந்து நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரௌன் போட்டுக்கிறது தெரியுதுல்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம லைட் ப்ரௌன் போட்டிருந்தோம்ல, இதோட அவுட்ரு கார்னர் மட்டும் நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணுறோம் வெளியில். ஸோ நம்ம ப்ராடக்ட் எக்ஸாக்டாக வச்சு இப்படி தெரியாது, இப்படி வந்து ஒரு பிளெண்டட் லுக் தரும். ஓகேவா? ஓகே, அது போட்டாச்சு. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு
ப்ளெயினாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஜென்ரலாக இப்படி ப்ரெஸ் கிளிட்டர்ஸ்லாம் இப்படி எடுத்து இப்படி போட்டால் ரொம்ப வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. இப்போ வெட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணியில் கூட வெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஐஷேடோ பேலட்டில் ஏதாவது கொஞ்சம் க்ளாஸியாக போடலாம், மேட்டியாக வேணாம் அப்படின்னா, இது வந்து வெட் அண்ட் வைல்டோடது. நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கிளிட்டர் சிங்கிள் கிளிட்டரே விற்கும். வெட் அண்ட் வைல்டில் சிங்கிள் பேலட்ஸ் வந்து கிளிட்டராக விற்கும். ஸோ இது வந்து கோல்டன் ஷேடு. ஸோ இது வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது, பவுடர் டெக்ஸ்சரில் இல்லை, க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம இப்படி ஐபாலோட சென்டரில் ரைட் லெஃப்ட் கொஞ்சம் போய்க்கிறோம். அப்புறம் இங்கெல்லாம் போடாதீங்க. கண்ணை திறந்து பார்த்தா இங்கெல்லாம் ஐஷேடோ தெரியக்கூடாது, இங்கெல்லாம் வந்து கலர்ஸ் தெரியக்கூடாது. ஸோ கண்ணை மூடுனா நம்மளோட கிளிட்டர்ஸ் வந்து தெரியும். இது வந்து க்ரீமி கிளிட்டர். வெட் அண்ட் வைல்ட் தான் இந்த மாதிரி சிங்கிளாக க்ரீம் கிளிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ரொம்ப க்ரீமியாக இருக்கும். மேம் ஐஷேடு பேலட் நேம் சொல்லுங்கள். ஐஷேடோடது ரிச்சா RICHADAVE RICHADAVE அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜே வரும். அவங்க பேஜில் வந்து அவங்களோட வெப்சைட் இருக்கும். அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இது நம்ம பிரைட்ஸுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். 1500 rupees தான் இந்த ஐஷேடோ பேலட். ரொம்ப நல்லா இருக்குது. ஜாஸ்மின் பியூட்டி கேர் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்தில் அவங்கக்கிட்ட தான் நான் படித்தேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், 2 சைடும். இது மேலே நம்ம வந்து ப்ரெஸ் கிளிட்டர்ஸ், இப்போ வந்து ட்ரையான ப்ரெஸ் கிளிட்டர்ஸ் நம்ம வைக்கலாம். இதில் நம்ம இந்த கலர் போகலாமா, பிரான்ஸ் ஷேடு போகலாமா? நம்ம கோல்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் வெட்டாக. ஸோ பிரான்ஸ் ஷேடு எடுத்து கொஞ்சம் ஐபால் மேலே போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தாலும் போதும், நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை எங்கேயாவது எக்ஸஸாக ப்ராடக்ட் வந்து நான் கண்ணில் இங்கே போட்டுட்டேன் அங்கே போட்டுட்டேன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் காம்பேக்ட் எடுத்து இந்த மாதிரி ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து இந்த காம்பேக்ட் வச்சு நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக போட்டேன். இப்படி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போயிடும். ஸோ எங்கெல்லாம் உங்களோட ஐஷேடோ வேறு எங்கேயாவது போயிடுச்சு நம்ம போடாத இடத்துல அப்படின்னா போது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் காம்பேக்ட் வச்சு ப்ரஷ் வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து லைனர் போடணும். ஸோ என் கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து லைனர் மோஸ்ட்லி போடவே மாட்டேன். லைனருக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்னா, காஜல் போட்டுட்டு காஜலை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ காஜல் போட்டு காஜல் பிளெண்ட் பண்ணி விடும் போது எனக்கு லைனர் போட்ட எஃபெக்ட் வந்துடும். வெரி கிளியர். தேங்க்யூ ஸோ மச். பிரெட் மேக்கப் போட்டாங்க மேம், ப்ளீஸ். பிரெட் மேக்கப்பா அப்படின்னா? ஸோ நம்ம லைனர் போடுறதுக்கு இது லாக்மியோட காஜல். இது லைனர் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு அதை பிளெண்ட் பண்ணுறேன். டன். லைனர் போட்ட மாதிரி இருக்கா?
லைனரும் போட்ட மாதிரி ஆயிரும், காஜலும் போட்ட மாதிரி ஆயிரும். லைனர் போட்டு பெஸ்ட் லைனர் இங்கிலாண்டோடது ரொம்ப நல்ல லைனர் பிரைட்ஸ்க்கு. அதை தவிர வேறு எதுவும் மேபிளினோட லைனர் ரொம்ப நல்லாயிருக்கும். மேபிளினோடதும் ஜெல் லைனர் நான் காட்டுறேன். என்னை சுற்றி நிறைய பொருள் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல. மேபிளினோட ஜெல் லைனர் அது வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபுங்க, வாட்டர் ப்ரூஃப் ஜெல் லைனர் அது. ஸோ நீங்கள் மேபிளினோடது வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இன்னும் ஐ மேக்கப் முடியல, இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஐ மேக்கப்புக்கு அடுத்தது வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம கண்ணுக்கு மேலே நம்ம அழகாக பண்ணிட்டோம். ஸோ ப்ரைடல் மேக்கப் போடுங்க. தேங்க்யூ மேம். ட்ராவாங்காஸா ஐஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ணதே இல்லைடா அந்த பேலட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ நீங்கள் கண்ணுக்கு மேலே மட்டும் ஐஷேடோ போட்டால் பத்தாதுக்கு, கண்ணு கீழேயும் நீங்கள் ஐஷேடோ போடணும். ஸோ கண்ணு கீழே நம்ம என்ன கலர் போடலாம், என்ன கலர் போடலாம், கலராக ஏதாவது போடலாமா? ப்ளூ, பர்பிள், என்ன கலர் போடலாம்? ஜெல் லைனர் ட்ரை. ஜெல் லைனர் ட்ரை ஆகிடுது அப்படின்னா டியூரா லைன் போட்டுக்கோங்க. டியூரா லைன் வந்து பிஎஸ்சியில் கொஞ்சம் கம்மியான விலை தான். ஸோ இது 600 சம்திங். where do we get the eyeshadow? ஏஞ்சலின் கிறிஸ்டினா, யூ கேன் ஜஸ்ட் டிஎம் மீ. நான் உங்களுக்கு வந்து அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஐஷேடோ பேலட்டு. ஸோ அது அந்த பேஜில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. 1500 rupees. அந்த கிவ் ஆஃபர்ஸ் கூட சம்டைம்ஸ் 1000 அந்த மாதிரி. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து நம்ம பர்பிள் கலர் போடலாமா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். பர்பிள் கலர் போட்டால் நான் காமெடியாக தெரிவேன்னு நினச்சிட்டிங்களா? கிடையாது. ஸோ பர்பிள் கலர் எடுத்துகிட்டு கண்ணை நல்லா இப்படி மேலே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரஷில் இருக்கிற ப்ராடக்டை எல்லாத்தையும் கீழே தட்டிடுங்க. லேஷஸ், ஐ லேஷஸ்க்கு கீழே போடுறோம். ஓகே மேம், தேங்க்யூ. கிளாமர், ஓ நைஸ் யூ ஆர், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பயப்படாமல் கொஞ்சம் போடுங்க. கண்ணு கீழே போடும்போது நம்ம ஒன்றும் கீழெல்லாம் பெருசாக நிறையலாம் போட மாட்டோம். இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டால் மட்டும்தான் நம்ம பர்பிள் கலர் போட்டிருக்கோன்றதும் தெரியும். ஓகேவா? தேங்க்யூ ஏஞ்சலின். ஸோ நான் இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு 5 minutes சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் சேனலில் போடுவேன். உங்களுக்கு டவுட்டுன்னா அதில் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஸ்டோரியில் போடுறேன். ஸோ தெரியுதா, நான் பர்பிள் கலர் போட்டிருக்கேன். ஸோ பர்பிள் கலர் போட்டுட்டு நம்ம அப்படியே விட முடியாது. அது கீழே வந்து நம்ம ப்ரௌன் கலர் போடணும். எதுவுமே சும்மா அப்படியே விடக்கூடாதுங்க. பர்பிள் கலர் போட்டுட்டு பர்பிள் கலரோடு விட்டுறாமல் அது கீழே நம்ம வந்து இந்த ப்ரௌன், அப்புறம் கொஞ்சமாக இந்த ப்ரௌன். யூடியூபோடது வந்து என்னோடய பயோலேயே இருக்குது, என்னோடய லிங்க்கு. நான் இங்கே என்னெல்லாம் ரீல் போடுறேனோ இப்போதைக்கு அதை தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ், லைவ் வீடியோஸு, நான் போடுற கொஞ்சம் பெரிய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அதில் தான் போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ போட்டாச்சா? பர்பிள் கலர் போட்டாச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ என்னோட ப்ளஷ் போடணும், பவுடர் ப்ளஷ். ஸோ பவுடர் ப்ளஷ் வந்து ரெவல்யூஷன் பேலட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட் வந்து ரெவல்யூஷன் பேலட். அதில் இருக்க பவுடர் ப்ளஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பவுடர் ப்ளஷ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ மேஜிக்கோட இந்த பேலட், காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாது, இங்கிலாட்டும் ஸ்மஜ் ஆகாது. சேம் டைம் உங்களுக்கு மேபிளின் ஜெல் லைனரும் வந்து ஸ்மஜ் ப்ரூஃப் தான் ரெண்டுமே. ஸ்ட்ரோப் க்ரீமுக்கு ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் கோல்டு ஷேட் வாங்கிக்கோங்க. காமனாக நல்லாயிருக்கும். ஷேடு வந்து கோல்டு நல்லாயிருக்கும், பிரான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ளஷ் பேலட் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். எந்த ப்ளஷ் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள்? இந்த ப்ளஷில் ஹாய் திலக்கா. ஸோ எந்த ப்ளஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? இது உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஒரு ப்ளஷ்ஷு சொல்லுங்கள்.
இது நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த ப்ளஷ்ஷு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு ப்ளஷ் சொல்லுங்கள், போடலாம். ஹாய். இதா சாரி, இப்படி வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே லைட் பிங்க், ஆரஞ்ச், இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலந்த பிங்க்கு, இது பர்பிள். ஃபஸ்ட்டு ஒன் இதா ரோஸியாக தெரியுதானே? சரி, ஓகே. இதுவும் ஆரஞ்சும் போடலாமா? ஸோ நீங்கள் ஆரஞ்சு வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஆரஞ்ச் அண்ட் இது போடலாம். இது ப்ரௌன்லாம் மோஸ்ட்லி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஆரஞ்ச். ஸோ நம்ம ஆரஞ்சு எடுத்திருக்கோம். இது வந்து ஆரஞ்சு எங்கே போட போகிறேன் அப்படின்னா, இங்கே டார்க்காக எனக்கு வந்து ஷேடு. ஸோ 2 ஷேட் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஆரஞ்சு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஆரஞ்சு வைக்கிறேன். ஓகே. இப்போ ப்ரஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் இந்த லைட் ஷேட் எடுத்திருக்கேன். லைட் பிங்க், நல்ல பேபி பிங்க் தெரியுதா ப்ளஷ்ஷில்? ஃபஸ்ட்டு காமிச்சு இதை போடு. சத்தியமாக ஃபஸ்ட்டு எது அப்புறம் ப்ரஷ்ஷை நல்லா கையில் க்ளீன் பண்ணிடுங்க. நோ. ஸோ ஃபுல் வீடியோ நான் போடுறேன் என்னோட யூடியூப் சேனலில். கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நான் சொல்லி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். சேம் டைம் ஃபுல் வீடியோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அழகாக நம்ம ப்ளஷ் போட்டாச்சு. அடுத்தது லிப்ஸ்டிக்கு. உங்களுக்கு ஒரு வேளை ப்ளஷ் வந்து நான் தப்பாக போட்டேன், ப்ளஷ் வந்து நிறையா ஆயிடுச்சு என் ப்ரைடுக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற டவுட் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இட்ஸ் சூப்பர், தேங்க்யூ. அப்படின்னும் போது இந்த மாதிரி காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ளஷ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் அவங்க காம்பேக்டை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது சரி பண்ணிக்கிற டூலும் கூட. ஸோ அதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன போடலாம்? லிப்ஸ்டிக் போடலாம். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடலாம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போடலாம். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குலுக்கிட்டு. ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தூரமாக வச்சுட்டு ஸோ தெரியும் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் ஸ்ப்ரே அப்படின்னு. ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. உடனே நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிடணும். லிப்ஸ்டிக் போகலாம். நார்ஸ் ஃபவுண்டேஷன் இஸ் அன் அமேசிங் ஃபவுண்டேஷன். பிடிச்ச ஃபவுண்டேஷன் சொன்னால் நார்ஸோட ஃபவுண்டேஷன் தான். உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கலாம். 4000 வரும். ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபவுண்டேஷன். யாரோ நார்ஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நம்ம லிப்ஸ்டிக் போகலாம். லிப்ஸ்டிக் வந்து என்ன போடலாம்? லிப்ஸ்டிக் வந்து நான் பேலட்லேருந்து போடுவா, இல்லைனா வந்து டேரெக்டாக நார்மல் பிளெயின் லிப்ஸ்டிக்ஸ் வந்து எடுத்து போடலாமா? ஸோ நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து கிரேலோனோடது லிப் லைனர். இல்லை இல்லை லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் நான் உங்களுக்கு வந்து பேலட் காட்டுறேன்.
எனக்கு எதுவும் ஒரு 1 minute டைம் கொடுங்க. 1 minute இல்லை, 1 second வந்துடுறேன். ஸோ இது ரீகோடோட பேலட்டு, லிப்ஸ்டிக் பேலட். இது உங்களுக்கு 1600, 1500, 1600 வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன ஷேட்ஸ் வேணுமோ அந்த ஷேட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் என்னோட பர்சனல் யூஸ்க்கு தான் வச்சுருக்கேன். இது நான் பிரைட்ஸுக்கும் தனியாக ஒரு பேலட் வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். தனித்தனியாக லிப்ஸ்டிக் வாங்கணுன்ற நெசிட்டி இல்லை. இதுவே வந்து நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் என்ன கலர் வேணுமோ அந்த நேரத்தில் நம்ம அந்த கலர் போட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்க லிப் லைனரை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ லிப் லைனரை ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலர் போடலாம்? ஸோ லைட் ஷேட் போடலாமா, ப்ரௌன் போடலாமா, இல்லை இருக்கிறதுலேயே ரொம்ப லைட்டான இந்த ஷேட் போட்டு பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு. நானும் ட்ரை தான் பண்ணுறேன். நம்ம லிப் லைனரோட சேர்த்து இதை இப்படி பிளெண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் எடுத்துருக்கேன் இதில். ஸோ இது என்னோடய பேலட்டுன்றதுனால நான் தனித்தனியாக எடுக்காமல் நான் தானே யூஸ் பண்ணுறேன். டார்க் ப்ரௌன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரீகோட் பேலட். ஸோ இதுதான் ரீகோடோட பேலட்டு. லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட் இருந்தால் தெரியலைங்க, போர் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து க்ரையான் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லைட்டாக இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம். நியூட் ஷேட்ஸ்லாம் இருக்குது இந்த ரீகோடோட பேலட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நியூட் ஷேடு தான், இதுவும் நியூட் ஷேடு தான். இது லைட் கலர், இது லைட் கலர், இது ஒயிட் கலரும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் டார்க் கலர்ஸும் இருக்கும். நம்ம அப்படியே உருவாக்கிக்கலாம், என்ன ஷேட்ஸ் வேணுமோ நம்ம அதுலேருந்து எடுத்து நல்லாயிருக்கும். மேம் தேங்க்யூ மேம், மை ஸ்டூடியோ வேணி, தேங்க்யூ மேம். இது வந்து கே பியூட்டியோடதுன்னு நினைக்கிறேன். இது கே பியூட்டியோட க்ரையான். ஸோ இந்த க்ரையான் வந்து கிளிட்டர் இருக்கும். ஸோ இது நம்ம லேஷஸ் எங்கேயாவது ஹைலைட் பண்ணாலும் ஹைலைட்டராகவும் போட்டுக்கலாம். சேம் டைம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரையான் மாதிரி இருக்கிறதுனால. நேற்றே நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுமா, நல்லா ஹைலைட் ஆகுதா? இது நல்லாயிருக்கும். 400, 500 அந்த பட்ஜெட்டில் தான் வரும். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் டன், அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மேக்கப் வந்து எதுவும் நகரில் எதுவும் ஆகலை. என் ஸ்கின் ஃபினிஷில் தான் இருக்குது, பார்த்தா தெரியும். நான் எதுவும் பண்ணல, உங்கள் எதிர்க்கே தான் போட்டேன். ஸோ எதுவுமே எது கூடயுமே வந்து மிக்ஸும் ஆகாது, சேம் டைம் டச் பண்ணாலும் போகாது. ஸோ நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக, கொஞ்சம் அளவாக, அதை கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் போட்டோம் அப்படின்னா. ஆமாம்ல, மஸ்காரா போடல. தேங்க்யூ. மஸ்காரா வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1000 rupees. இப்போ நம்மளுக்கு 1000 rupees பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எது பார்த்தாலுமே வந்து மேக்கப் ப்ராடக்ட்டுன்னு வந்து பெருசாக
கம்மியாக வந்து நம்ம போயிட்டோன்றதுனால. ஸோ இந்த மஸ்காரா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மஸ்காரா ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்காரா போடலாம். இது வந்து இந்த மஸ்காரா நீங்கள் உங்கள் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. டபுள் ஹெட்டட் அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கிருத்திகா. ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோட பிரின்ஸு. ஸோ அது நம்ம கீழே அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மஸ்காராவும் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. செல்ஃப் மேக்கப் இஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த செல்ஃப் மேக்கப் நல்லா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லோரும் ஒரு ஹார்ட் கொடுங்க பிடிச்சிருந்தா. வீடியோ வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுறேன் நந்தினி. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் சேவ் பண்ணாமல் நான் என்னோடய சேனலில், யூடியூப் சேனலில் போடுறேன். எங்கே வாங்கணும்? ஃபெராரூஷி எங்கே வாங்கணும் மேம்? எக்மோர் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கூகுள்லேயே கிடைக்கும். தேங்க்யூ, இட்ஸ் மீ லோன்லி கேர்ள். தேங்க்யூ பிளாசம். ஸோ எக்மோர் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது நம்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் அங்கே தான் வாங்குகிறேன். நல்ல ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். மஸ்காரா நேம் சொல்லுங்கள். ஃபெராரூஷி. ஃபெராரூஷி தெரியுதா? புட் பிந்தி மேம். ஓகே, நான் பிந்திலாம் போட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன். எஞ்சி போய் பிந்திலாம் எடுக்க முடியும். நானே ஒரு 2-3 வாட்டி இருந்துச்சிட்டேன் லைவில் இருக்கும் போதே. தேங்க்யூ சாரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ஸோ ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours தான் நீங்கள் வந்து எனக்காக பார்த்துருக்கீங்க. நம்பர் கண்டிப்பாக அரசி நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். நான் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் வேணும்னு நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அப்ராக்சிமேட்லி ஹவு லாங் இட் வில் ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிலேயே இருந்தோன்னா ஒரு 5-6 hours கண்டிப்பாக வந்து ஸ்டே இருக்கும். எதுவுமே ஆகாது. ஈவினிங் வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 6 o'clock வரைக்கும் கூட இன்னொரு 6-7 hours மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்ம அப்படியே வெயிலெல்லாம் நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிடும். நம்ம போடும் ஒரு 3 hours வந்து இருக்கோங்க. ரொம்ப வெயில், இப்போ அடிக்கிற வெயிலெல்லாம் ஊற்றிட்டே போனோம். நெக்ஸ்ட் லைவில் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவில் நான் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போடுறேன். ப்ளீஸ் உங்கள் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோட ஃபோன் நம்பர் வந்து நான் அப்படியே கமெண்ட்லேயே போடவா? என் ஃபோன் நம்பரு 8110266669. ஸோ என்னோட ஃபோன் நம்பரை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது இதில் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக கேளுங்க ப்ளீஸ். ரொம்ப பெருசாக கேட்காதீங்க. வாய்ஸ் நோட் போடுங்க. ஏஞ்சல்ஸோட நம்பர் வேணும்னா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் எங்கே வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருக்கும். என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், என்ன கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணால் செல்ஃப் மேக்கப் வந்து போடலான்னு. ஸோ செல்ஃப் மேக்கப் போட்டால் உங்களுக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஜென்ரலாக இவ்வளோ பெருசாக ஐ மேக்கப் வந்து இவ ஹெவியாக போட மாட்டேன். லைட்டாக தான் போடுவேன். வெறும் லிப்ஸ்டிக் போடுவேன், ப்ளஷ் போடுவேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. மேம் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ போடுவீங்களா மேம்? போடுவேன் மேம். என்னோடய ஸ்டூடெண்ட் தானே நீங்கள், எனக்கு நீங்களே மெசேஜ் அனுப்பி கேட்கலாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் கூட இவ்வளோ நேரம் லைவில் இருந்ததுக்கு. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு லைவ் போகலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப்லாம் கற்றுக்கணுமா லைவ்லேயே? ஸோ லைவ்லேயே வாட்டர் ப்ரூஃப்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் வாங்க என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய செலவாகுமே, அப்படி இல்லை, பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பும் பண்ணலாம், லைவ்லேயே பண்ணலாம், நோ இஷ்யூஸ். இதையும் கூட கொஞ்சம் வாட்டர் போட்டு டெஸ்ட் வேணால் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த இது முடிஞ்சோடனே மேம் லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே, லாங் லாஸ்டிங் அர்பன் டிகேயோடது தான் லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே. அர்பன் டிகே லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே பிரைட்ஸுக்கு போடுவாங்க நாங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? கவின் பியூட்டி பார்லர். பாய் அழகாக இருக்கீங்க மேம். பல்ஸ் தேங்க்யூ ஸோ மச். நந்தினி சேனல் நேம் நான் யூடியூப் சேனலாக நான் இப்போ ஸ்டோரி போடுறேன். என்னோடய யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை, ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பித்தேன், ரொம்ப நாள்லாம் ஆகலை.
பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னோட நம்பர் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ see you. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் லைஃப் செல்ஃப் மேக்கப்புக்கு. தேங்க்யூ. பாய்.